இல்லை, அது எனக்கு தெரியும், ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நெருப்பின் மேல் நிற்பது மாதிரி இந்த 4 வருஷம் நான் நின்றுனேன். எப்படா ஏன் இல்லை செஞ்ச வேலைக்கு கூலிக்கு வாங்குற மாதிரி நான் ஒரு கூலிக்காரனாக மாற்றினேன்னு ரொம்ப துடிச்சிருந்தேன். சார் எனக்கு வேணாம் பென்ஷன் என்று சொல்வார். அப்போ தான் முதல் முறையாக அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த அந்த மனிதரை பார்த்து, அந்த வயதான மனிதரை பார்த்து கேட்பார், உங்கள் பேர் என்ன? அவர் அவருடைய பெயரை சொல்வார். பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கடை இருந்துச்சுல்ல, ஆமாம் நானே கேள்விப்பட்டுக்கிறேன், எங்கள் அப்பா அந்த இரும்பு கடை எந்த தான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு சார்? இல்லை, ஒரு நாள் பர்ச்சேஸ்க்காக சென்னைக்கு போனேன், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. மெரினா பீச்சில் போய் காந்தி பேசுகிறாருன்னாங்க. காந்தி அப்போ தான் முதல் பார்க்குறேன். மெரினா பீச்சில் போய் காந்தியினுடைய ஸ்பீச்சை கேட்குறேன். காந்தி பேசின உடனே பர்ச்சஸு, கையில் இருந்த பில் புக்கு, காசு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நேராக காந்தி பின்னாடியே போயிட்டேன். அப்புறம் கடை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன் சார். அவர் கூடயே சபர்மதி ஆசிரமத்தில் போயிருந்தேன். பொண்டாட்டி என்னாச்சு, புள்ளன்னாச்சு, கடை என்னாச்சு, எதுவுமே தெரியாது. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் பாண்டிச்சேரிக்கு வர நேர்ந்தது. யாருமே உங்களை கண்டுக்கலையா? நீங்கள் வரீங்க. அந்த பையன் ஒரு ஃபரூக் அப்படின்னு ஒரு பையன் வந்து பாண்டிச்சேரியினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ஆகிட்டான். வந்த உடனே அவன் என்ன தான் வந்து பார்த்து என் கால்லெல்லாம் வந்து, ஐயா நீங்கள் போட்ட பிச்சை, நான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் உங்களுக்கு 5 பஸ்ஸு போட்டு தரேன்னு சொன்னான். உடனே இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட், அது பொன்முட்டை விடுற ரூட்டாச்சே சார், உடனே வாங்கிட்டு இருக்கலாமே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பீரியடு, இந்த காலம் உங்களை அப்படி பேச வைக்குது. நாங்கள் வாழ்ந்த காலம் வந்து நெருப்பின் காலம். ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு, ஒரு உரையை கேட்டுட்டு காந்திக்கு பின்னாடியே நான் போயிட்டேன். என் வாழ்க்கையே இல்லை, என் கடை எங்கே போச்சுன்னு தெரில, என் பொண்டாட்டி புள்ள என்னாச்சுன்னு தெரில என்கிற அளவுக்கு சுதந்திர தாகம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தவன். நான் கடை வச்சுன்னு இருக்கும்போது எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பையன். அவன் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவே ஆகிட்டான். அவனுக்கு எப்படி பிழைக்க தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கு. நாங்களாம் அப்படி இருந்துட்டோம். அவன் சொல்லுவான், என்னால் அந்த வார்த்தையை இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த தியாகியை பார்த்து சொல்லுவான், இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளவு காத்திரமாக, இவ்வளவு பிடிவாதமாக, இவ்வளவு நேர்மையாக இருந்த நீங்கள் இந்த பென்ஷன் இன்னைக்கு வேணான்றீங்கள, அதை ஏன் அன்றைக்கே வேணான்னு சொல்லிடக்கூடாது என்று கேட்பான். அப்போதுதான் முதல் முறையாக அந்த மனிதன் சொல்லுவார், ஒன்றும் இல்லை தம்பி, சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போராட்டக்காரன் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே நான் இந்த பென்ஷனை வாங்கி கொண்டேன். ஆனால் நெருப்பில் நிற்பது மாதிரி இத்தனை காலம் நின்று கொண்டிருந்தேன். எப்படா இந்த வாழ்க்கையில் ஒரு விடிவு வராதா என்று நின்று கொண்டிருந்தேன். என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதனால் இன்றையிலேருந்து எனக்கு இந்த பென்ஷன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு போவதாக. நண்பர்களே, அதற்கு பதிலாக இந்த உலகத்தில் நம் கண்ணெதிரே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருக்கிற அறம், இந்த உலகத்தில் நம்முடைய பார்வைக்கு எதிரே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாத போய்கொண்டிருக்கிற மனித நேயம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு எந்த ஊர்லேயும் எந்த தெருக்கள்லையும் பிச்சைக்காரர்கள் இல்லை. எங்கள் பிரிவில் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் தெருவுக்குனே ஒரு பிச்சைக்காரர் இருப்பார். அவர் பேர் ஜக்கம். சாப்பிட்லன்னா ஜக்கத்துக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். நாங்கள் பிச்சைக்காரர்களே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரியான பிளைனான ஒரு சமூகமாக மாறிவிட்டது நம்முடைய சமூகம். அப்போ நம்முடைய விழுமியங்களை, நம்முடைய வரலாறுகளை மறுபடியும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் தேங்கி நிற்கிற, மிச்சம் இருக்கிற ஏதோ ஒரு அறத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தில் மழை பெய்வதாக நான் நம்புகிறேன். எனக்கு மறுபடியும் பிரபஞ்சன் ஞாபகம் வருவார். பிரபஞ்ச தியாகி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் பாண்டிச்சேரியில் ஒரு தியாகி ஒரு தாலுகா ஆஃபீஸுக்கு போய் ஒரு தாசில்தார் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அந்த தாசில்தார் காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் தியாகிகள் பென்ஷன் பார்க்கிற ஒரு தாசில்தார். அவருக்கு வந்து அப்படியே சலிச்சுட்டு இருக்கும். யாரை சலிச்சிருக்கோம்? இந்த தேசத்தில்
சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகளும் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து தங்களுடைய பென்ஷனுக்காக கோரிக்கை வைக்கிற ஒரு இடத்திற்கு இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போயிருப்பார். நிறைய தியாகிகள் வந்திருப்பார்கள். இவர் தன்னுடைய துண்டால் முகத்தை தொடச்சின்னு போய் நிற்பார். என்னையா என்று கேட்பார். பென்ஷன் தான் வருது இல்லை, அப்புறம் என்ன? அவர் சொல்லுவார், இல்லை சார் பென்ஷன் வருது, இந்த மாதத்துலேருந்து எனக்கு பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க வந்துக்கிறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு குரலை இதுவரையிலும் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தன்னுடைய வாழ்நாளில் கேட்டதே இல்லை. அவர் கேட்பார், வேணான்னு சொல்கிறியா, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிச்சு, எவ்வளோ நாளாக பென்ஷன் வாங்குறேன்னு கேட்பார். 4 வருஷமாக வாங்குறேன். அப்போ இப்போ ஏன் வேணான்ற? அதை சொல்லிட்டு போகலான்னா வந்து எப்படி சார் எழுதி கொடுக்குது? புதுசாக இருக்குது. ஏன்னா அவருக்கு பென்ஷன் கொடுக்க தான் முடியுமே ஒழிய வேணான்னு சொல்கிற ஒரு கேஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது. முதல் முறையாக அவருக்கு முன்னால் உள்ள ஒரு சீட்டில் உட்காரு. நண்பர்களை, இப்பொழுது சொல்லுகிறேன், தியாகத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த உலகத்தில், இந்த உலகம் அழிகிற கடைசி தருணம் வரையிலும் ஒரு இடம் இருக்கும். அது லேட் ஆகலாம், அது தாமதப்படுத்தப்படலாம். ஆனால் பென்ஷன் வேணான்னு சொல்கிற ஒரு தியாகியை உட்காரு என்று ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டை சொல்ல வச்சுச்சுல்ல, அதுதான் அந்த இறையாண்மையினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்லுவார், இல்லை சார் நான் பென்ஷன் வாங்கினுக்கிறேன், எப்படா என் பையன் வேலைக்கு போவான்னு நினச்சிருந்தேன், இந்த மாதம் வேலைக்கு போயிட்டான். இல்லை பையன் வேலைக்கு போனால் கூட பென்ஷன் வாங்கலாம். அவர் சொல்லுவார், இல்லை அது எனக்கு தெரியும், ரூல்ஸ்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நெருப்பின் மேல் நிற்பது மாதிரி இந்த 4 வருஷம் நான் நின்றுனேன். எப்படா ஏன் இல்லை செஞ்ச வேலைக்கு கூலிக்கு வாங்குற மாதிரி நான் ஒரு கூலிக்காரனாக மாற்றினேன்னு ரொம்ப துடிச்சிருந்தேன் சார், எனக்கு வேணாம் பென்ஷன் என்று சொல்வார். அப்போ தான் முதல் முறையாக அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அந்த அந்த மனிதரை பார்த்து, அந்த வயதான மனிதரை பார்த்து கேட்பார், உங்கள் பேர் என்ன? அவர் அவருடைய பெயரை சொல்வார். பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு மிகப்பெரிய இரும்பு கடை இருந்துச்சுல்ல, ஆமாம் நானே கேள்விப்பட்டுக்கிறேன், எங்கள் அப்பா அந்த இரும்பு கடை எந்து தான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு சார்? இல்லை ஒரு நாள் பர்ச்சேஸ்க்காக சென்னைக்கு போனேன், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, மெரினா பீச்சில் போய் காந்தி பேசுகிறாருன்னாங்க. காந்தி அப்போ தான் முதல் பார்க்குறேன். மெரினா பீச்சில் போய் காந்தியினுடைய ஸ்பீச்சை கேட்குறேன். காந்தி பேசின உடனே பர்ச்சேஸு, கையில் இருந்த பில் புக்கு, காசு எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நேராக காந்தி பின்னாடியே போயிட்டேன். அப்புறம் கடை என்னாச்சு? கடை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே காந்தி கூடயே போயிட்டேன் சார். அவர் கூடயே சபர்மதி ஆசிரமத்தில் போயிருந்தேன். பொண்டாட்டி என்னாச்சு, புள்ளன்னாச்சு, கடை என்னாச்சு, எதுவுமே தெரியாது. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் பாண்டிச்சேரிக்கு வர நேர்ந்தது. யாருமே உங்களை கண்டுக்கலையா? நீங்கள் வரீங்க. அந்த பையன் ஒரு ஃபரூக் அப்படின்னு ஒரு பையன் வந்து பாண்டிச்சேரியினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ஆகிட்டான். வந்தவுடனே அவன் என்ன தான் வந்து பார்த்து என் கால்லெல்லாம் வந்து, ஐயா நீங்கள் போட்ட பிச்சை, நான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் உங்களுக்கு 5 பஸ்ஸு போட்டு தரேன்னு சொன்னான். உடனே இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட், அது பொன்முட்டை விடுற ரூட்டாச்சே சார், உடனே வாங்கின்னு இருக்கலாமே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இவர் சொல்கிறாரு, தம்பி இந்த பீரியடு, இந்த காலம் உங்களை அப்படி பேச வைக்குது. நாங்கள் வாழ்ந்த காலம் வந்து நெருப்பின் காலம். ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு, ஒரு உரையை கேட்டுட்டு காந்திக்கு பின்னாடியே நான் போயிட்டேன், என் வாழ்க்கையே இல்லை, என் கடை எங்கே போச்சுன்னு தெரில, என் பொண்டாட்டி புள்ள என்னாச்சுன்னு தெரில என்கிற அளவுக்கு சுதந்திர தாகம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்தவன். நான் கடை வச்சுன்னு இருக்கும்போது எங்கள் கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குற பையன். அவன் வந்து இந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராகவே ஆகிட்டான். அவனுக்கு எப்படி பிழைக்க தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கு. நாங்களாம் அப்படி இருந்துட்டோம். அவன் சொல்லுவான், என்னால் அந்த வார்த்தையை இப்பொழுது உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த தியாகியை பார்த்து சொல்லுவான், இவ்வளவு கண்ணியமாக, இவ்வளவு காத்திரமாக, இவ்வளவு பிடிவாதமாக, இவ்வளவு நேர்மையாக இருந்த நீங்கள் இந்த பென்ஷன் இன்னைக்கு வேணான்றீங்கள, அதை ஏன் அன்றைக்கே வேணான்னு சொல்லிடக்கூடாது என்று கேட்பான். அப்போதுதான் முதல் முறையாக அந்த மனிதன் சொல்லுவார், ஒன்றும் இல்லை தம்பி, சுதந்திரத்துக்காக போராடின ஒரு போராட்டக்காரன் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்று இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மட்டுமே நான் இந்த பென்ஷனை வாங்கி கொண்டேன். ஆனால் நெருப்பில் நிற்பது மாதிரி இத்தனை காலம் நின்று கொண்டிருந்தேன். எப்படா இந்த வாழ்க்கையில் ஒரு விடிவு வராதா என்று நின்று கொண்டிருந்தேன். என் பையன் வேலைக்கு போயிட்டான்,
அதனால் இன்றையிலேருந்து எனக்கு இந்த பென்ஷன் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு போவதாக பிரபஞ்சன் அந்த கதையை எழுதியிருப்பார். அதோடு நிறுத்தியிருந்தால் அது ஒரு சாதாரணமான கதை. அடுத்து 2 வரிகளை பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதியிருப்பார். வீட்டுக்கு 2 மணிக்கு பசியோட பெரியவர் வருவார். பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டால, அவன் சாப்பிட உட்காந்துருப்பான். இந்த கிழவன் எங்கன்னு கேட்பான். வேணாம் வேணான்னு சொன்னால் கூட அந்த பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க போய்க்குதுங்க அப்படின்னு தன்னுடைய மனைவி சொல்வார். அந்த ரசசாதத்தை நின்று கட் பண்ண செத்து தொலையிட்டோம் என்று சொன்னான் காந்தி என்று அந்த கதை முடியும். பையனுக்கு காந்தின்னு பேர் வச்சுக்கிறார். அப்போ இவ்வளவு முரண்பாடான இவ்வளவு சிக்கலான ஒரு வாழ்க்கையை டெக்ஸ்ட் புத்தகங்களோ நாம் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற புத்தகங்களோ நமக்கு ஒருபோதும் சொல்லிக் கொடுக்காத நண்பர்களே, வேறு ஒரு வாழ்க்கையை, வேறு ஒரு தர்மத்தை, வேறு ஒரு அறத்தை இந்த பாடப்புத்தகங்களுக்கு வெளியே இருக்கிற புத்தகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. என்னை மாதிரியான படிப்பில் மிகப்பெரிய வெற்றி அடையாத மனிதர்கள் சின்ன வயதிலிருந்து நீங்கள் அப்படியே ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பேரும் இந்த வாழ்க்கை, இந்த ரெகுலரான வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இந்த ரெகுலரான வாழ்க்கையிலிருந்து நீட் எழுதி பாஸ் பண்ணி அவங்க மிகப்பெரிய வேலைக்கு போய் டாக்டர் ஆகி ஒரு 4 வீடு கட்டியிருப்பான், 3 பங்களா, ஒரு 3 கார் வாங்கியிருப்பான். மெட்ராஸில் ஒரு பங்களா, பெங்களூரில் ஒரு பங்களாவாக இருக்கும். ஆனால் அவன் செத்து போனால் இந்த உலகத்தில் அவனுடைய சொந்தக்காரர்களால் கூட அவன் நினைக்கப்பட மாட்டான். ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த பாண்டிச்சேரி தியாகி மாதிரியான மனிதர்களால் தான் இந்த சமூகம் கொஞ்சமாகிலும் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் கொஞ்சமாகிலும் அறத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த எழுத்தாளனிடமும் கவிஞனிடமும் பெரிதாக அவனுடைய பேக்ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேக்ட்ராப் இல்லை. எனக்கெல்லாம் இப்படி ஒரு மேடையில் நிற்பதற்கே பயங்கர கூச்சமாக இருக்கிறது. என்னன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் நான் 40 வருடமாக 40 வருடத்துக்கு மேலாக வாசித்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இப்படி இவ்வளவு வெளிச்சம் உள்ள ஒரு ஸ்டேஜ், ஒரு கலெக்டரேட்டில் இருக்கிற ஒரு தாசில்தார் ஒரு ஆரையெல்லாம் என்கிட்ட சார் காஃபி வேணுமா என்று கேட்கிறதெல்லாம் இந்த 4-5 வருடங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த ஆஃபீஸுக்கு கூட ஒரு எழுத்தாளர் போய் நிற்க முடியாது. எங்களுடைய ஜோல்னா பையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பல பேர் இதெல்லாம் உருப்படாத கேஸு என்பார்கள். பிரபஞ்சன் தான் மறுபடியும் எங்களை பார்த்து சொல்வார், சார் நம்மளாம் பிழைக்க தெரியாத ஆட்கள்னு சொல்கிறாங்க சார் என்று பிரபஞ்சன் சொல்லிவிட்டு சொன்னார். நாமெல்லாம் பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறதுனால தான் சார் இவெல்லாம் பிழைக்கிறான் என்று சொல்வார். இப்போ எழுத்தாளன் எப்போதும் பிழைக்க தெரியாதவனாக இருப்பான். ஆனால் அவன் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற, கையளிக்கிற மிகப்பெரிய அறம், மிகப்பெரிய நேர்மை, மிகப்பெரிய சக்தி, இதை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய அதிகாரிகளாலும் தரவே முடியாது. அதனால்தான் ஒரு எழுத்தாளன் மற்ற எல்லாரை விட ரொம்ப மேன்மையான இடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். இதைத்தான் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தில் ஆண்டாண்டு காலமாக எழுத்து போதித்து கொண்டே வருகிறது. துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் வாசிப்பற்ற நாட்களே நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் மிஞ்சி இருக்கிறது. ஒரு 60 வயதில் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நல் நினைவுகள் மட்டுமே மிஞ்சுகிறது நண்பர்களே. அப்படி திரும்பி பார்க்கிற போது இந்த சமூகத்தில், இந்த வாழ்வில் நாம் கடந்து வந்திருந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சலிப்பை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி சுருங்கி விட்டதென்றால், ஒரு குடும்பம், ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, அதற்காக நம்முடைய ஜீவிதம் முழுக்க நாம் சம்பாதிக்கிற சொத்து, அவர்களுக்காக சேர்த்து வைத்து விட்ட போகிற சொத்து, நீ எங்கே வாழ்ந்தாய் என்றால் புதுமைப்பித்தன் சொல்கிறான், நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். ஒவ்வொருவரும் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வாக்கியமாக இந்த வார்த்தையை நான் முன்மொழிகிறேன். நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். அப்படி என்றால் வாழ்க்கை என்றால் என்ன? இந்த வாழ்நாள் முழுக்க கடைசி சொட்டு ரத்தம், கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் சம்பாதிப்பது, பணம் ஈட்டுவது, பொருள் ஈட்டுவது, அதை பெருக்கிக் கொண்டே போவது, அதை தங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு போவது, அந்த குழந்தைகள் அந்த தங்களுடைய உழைப்பிலிருந்து எதையுமே ஈட்டாமல், தங்களுடைய படைப்பூக்கத்திலிருந்து, தங்களுடைய கிரியேட்டிவிட்டியிலிருந்து எதையுமே சாதிக்காமல், அப்பா அம்மாக்கள் சம்பாதித்து வைத்த இந்த சொத்தை, இந்த நற்பெயரை, இந்த வெளிச்சத்தில் வாழ்வது என்கிற துரதிர்ஷ்டமான நிலையிலிருந்து விலக்கி வைப்பதற்காகவே
ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தலைநகரிலும் இந்த புத்தக கண்காட்சிகள் நடப்பதாக நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு புத்தகத்தின் ஒரு ஸ்பரிசம் என்பது, நீங்கள் நெட்டு வந்துடுச்சு, உங்களுக்கு இணையம் கிடைச்சிருச்சு. நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், ஒரு வகுப்பறையில் ஒரு டீச்சருக்கு இன்றைக்கு இருக்கிற நாலேஜை விட, அவர்களுக்கு இருக்கிற அறிவை விட 100க்கு அதிகமான சதவீத அறிவு ஒரு கூகுளுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு டீச்சர் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பையன் கூகுளில் தட்டி அந்த ஆசிரியை விட 100 மடங்கு நுட்பமான விஷயங்களை கூகுளில் தட்டி எழுப்ப முடியும். ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகு, இவருடைய தகவல்கள் வளர்ந்த பிறகு, ஒரு குழந்தைக்கு எதற்கு வகுப்பறை, ஒரு குழந்தைக்கு எதற்கு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போக வேண்டும், ஒரு குழந்தைக்கு எதற்கு டீச்சர், ஒரு குழந்தைக்கு எதற்கு பிரின்சிபல், ஒரு குழந்தைக்கு எதற்கு கல்வி என்றால் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 40 பேர் 50 பேர் உள்ள ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஆசிரியை ஒரு மாணவியை மட்டும் எழுப்பி, ஸ்ரீதேவி 5 நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்தம்மா, அம்மா இறந்துட்டாங்கன்னு, நீ யார் வீட்டில் சாப்பிட்ற என்கிற கேள்வியை கூகுள் கேட்காது, ஃபோன் கேட்காது. ரத்தமும் சதையுமான இந்த விஷயங்களை ரத்தமும் சதையுமாய் இருக்கிற ஒரு டீச்சர் தான் கேட்க முடியும். அப்போ ஒரு குழந்தையை சமூக வயப்படுத்துவது இந்த கல்விதான், இந்த ஸ்கூல் தான், இந்த வகுப்பறை தான், இந்த சிஸ்டம் தான். இல்லை என்றால் இங்கு இருக்கிற பல பேர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அவர்கள் குழந்தைக்கு அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் டீச்சர்ஸை வர வைத்து இன்றைக்கு படித்துக்கொள்ள முடியும், எக்ஸாம் எழுதிவிட முடியும். நாம் தினந்தோறும் பள்ளிக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்புவது, அவர்களை சமூக வயப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையாக மாற்றுவது. அந்த வகுப்பில் இருக்கிற அந்த 40 குழந்தைகளும் வெவ்வேறு சமூகங்களிலிருந்து, வெவ்வேறு ஜாதிகளிலிருந்து, வெவ்வேறு வர்க்கங்களிலிருந்து, வெவ்வேறு படிநிலைகளிலிருந்து வருகிற அந்த குழந்தைகள் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் இன்னொரு குழந்தை மீது படுகிற போது அவர்கள் ஒரு சரிசமமாக வளர்வார்கள் என்று இந்த சமூகம் நம்புகிறது. கவின் மாதிரியான கொலைகளில் அதுவே பொய்யாகும். இந்த சமூக படிநிலைகளே பொய்யாகிறது. நண்பர்களே, இனியாகிலும் ஒரு தேர்ந்த சமூகத்தை நோக்கி, ஒரு நாகரிகமான சமூகத்தை நோக்கி, ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி நாம் போக வேண்டும். அதற்கு இந்த புத்தக கண்காட்சிகள் உதவும் என சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயுவ விளக்க உரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயுவ விளக்க உரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயுவ விளக்க உரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயுவ விளக்க உரை நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களை தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து
கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துடன் தீண்டிய கேள்வி எவர் முயூவ விளக்க உரை. நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வியறிவை உடையவர் ஒரு கால் பொருள்களைத் தவறாக உணர்ந்திருந்தாலும் பேதைமையானவற்றைச் சொல்லார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நுண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து கேள்வி ஞானத்தால் நிறைந்தவர் பிழைபட உணர்ந்தபோதும் அறிவற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார். கலைஞர் விளக்க உரை. எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றைப் பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேசமா.